கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. லோ இன் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 21வது நாள் கர்த்தருடைய 21வது நாமத்தை தியானிப்போம். கர்த்தருடைய 21வது நாமம் என்னவென்றால் யெகோவா மெகிஷதேக்கேம். அதற்கு என்ன மீனிங் என்றால் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அதற்கு ரிலவெண்டான வசனம் என்னவென்றால் யாத்ராகமம் 31வது அதிகாரம் 13வது வசனம். Exodus 31st chapter 13th verse. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். சோ இதுல உள்ள வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தா, இந்த அதிகாரத்துல முழுக்க நம்ம வாசித்து பார்த்தாலே என்னன்னு தெரியும். கடவுள் ஓய்வு நாள பரிசுத்தமாய் அனுசரிக்கணும்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அவர் பரிசுத்தமான தேவன், அவரை போலவே நாமளும் இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய பிரியம் இல்லையா? சோ இந்த அதிகாரம் முழுக்கவே ஓய்வு நாள பரிசுத்தமாய் அனுசரிக்கணும்னு சொல்லி கர்த்தர் மோசே கிட்ட கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் 6 நாட்களும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைத்துட்டு 7வது நாள் அவர் ஓய்வு பெற்றார். அந்த ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாய் அனுசரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் மோசேயின் இடத்துல கட்டளை கொடுக்கிறார் இல்லையா? அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமா அனுசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓய்வு நாள் அன்னைக்குதான் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம், சர்ச்சுக்கு போவோம், குடும்பமாய் போவோம் இல்லையா? சோ அநேகர் அதை மிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். சண்டே அன்னைக்குதான் ஏதாவது வேலை வரும். சோ அந்த நேரத்துல ஸ்கிப் பண்ணுவோம், ஆராதனைகளை ஸ்கிப் பண்ணுவோம். பலவீனத்தை தவிர வேற எந்த ஒரு வேலையும் சொல்லி நம்ம ஆராதனைய ஸ்கிப் பண்ணவே கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கும் அதைதான் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா தலைமுறையாய் இது எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும்னு சொல்றாரு. சோ நம்ம பேரண்ட்ஸ் சர்ச்சுக்கு நம்மள கூட்டிட்டு போனதுனால நம்மளும் என்ன பண்ணுகிறோம், சண்டே சர்ச்சஸ்க்கு போறோம். நம்ம பிள்ளைகளுக்கும் அதே தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? சோ சண்டே ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். அப்படியா அவர்களை வளர்க்கணும்னு தான் ஆண்டவருக்கு சித்தமா இருக்கிறது. ஏன்னா children are the gift from the God. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் ஆண்டவர் வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? சோ அந்த ஆசீர்வாதங்களை நம்ம ஆசீர்வாதமாய் வளர்க்கணும். சண்டே பரிசுத்தமான ஓய்வு நாள். அந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல மகனே மகளே நீ கண்டிப்பா சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நாம அழைத்து செல்லணும்ங்கிறதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிற ஒரு மந்தையா இருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவரை போல நாமளும் பரிசுத்தமா இருக்கணும்னா பிள்ளைகள் எல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டாதான் அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள கிரியை செய்யும். சண்டே சர்ச்சுக்கே நான் வராம நான் பரிசுத்தமா இருப்பேன்னு பிள்ளைகள் சொல்லலாம். ஆனா நம்ம அப்படி விடக்கூடாது. பரிசுத்தமாக முடியாது. இந்த உலகம் முழுக்க பாவத்தினால வேதனைகள்னால் நிரம்பப்பட்ட உலகமா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு சண்டே மட்டுமாவது ஆண்டவருக்கு நீங்க இடம் கொடுங்கன்னு சொல்லி பிள்ளைகளை நாம வளர்க்கணும். பிள்ளைகளை பரிசுத்த சந்ததியாய் நாம வளர்க்கணும்னு தான் நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்ப்போமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கணும்னு சொல்லி வளர்ப்போமா? இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இடத்துல ஜெபம் செய்வோம். நீங்களே அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா உங்க நாமத்தை நாங்க இன்னைக்கு தியானித்தோமே கர்த்தாவே. அப்பா உம்மை யெகோவா மெகிஷதேக்கேம்ன்ற நாமத்தை ஆண்டவரே இன்னைக்கு தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே, அப்பா எங்களையும் எங்க பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாக்கும்படியா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஓய்வு நாள நாங்கள் பரிசுத்த குலைச்சலாய் ஆக்காதபடிக்கு ஆண்டவரே ஓய்வு நாள்ல பரிசுத்தமாய் நாங்கள் அனுசரிக்க ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இது தலைமுறையாய் ஆண்டவரே உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள அடையாளமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. பிள்ளைகளை நாங்கள் அப்படியாய் வளர்க்க எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாருங்க. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சில வேலைகளை சொல்லி நாங்களும் ஆண்டவரே சண்டே ஆராதனைய ஸ்கிப் பண்ணாத படிக்கு ஆண்டவரே அப்பா
ஆராதனையை பரிசுத்தமாய் ஆண்டவரை அனுசரிக்கும், ஓய்வு நாள பரிசுத்தமாய் அனுசரிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. See you.